இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சீனியர், என்னாச்சு? ஐலி அவங்களாம் வந்துட்டு இருக்காங்க. சீனியர், நம்ம அடிச்ச அடிக்க இவங்க எல்லாம் எழுந்துக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். வாங்க காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். சரி வா. பாவை குட்டி, பாவை, 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 இங்க வா. என் குழந்தைய தொடாதீங்க. நீங்க என் கூட இருந்தாதான் பிரச்சனைன்னு பார்த்தா உங்களை பார்த்தாலே எனக்கு பிரச்சனை தான் வருது. இன்னைக்கு மட்டும் பாவைக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என் உண்மையான முகத்தை நீங்க பாத்திருப்பீங்க. அக்கா, பாவையை காப்பாத்தினது யாரா இருக்கும்? டேய், யாரா நீங்களா? சார், நீங்க சொன்ன மாதிரியே வந்து அவங்கள பிடிச்சிட்டோம். நான் எப்ப சொன்னேன்? நான் இங்க சாப்பிட தானே வந்தேன். இவனுங்க யாரு புதுசா இருக்கானுங்க? ஆமா, ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு வந்து இவங்களெல்லாம் அடிச்சாங்களே, அவங்களாம் யாரு சார்? உங்க டீமா? அது ஆமா ஆமா. சரி, எத்தனை மணிக்கு இங்க வந்தீங்க? ரித்திகா, எதுக்கு இப்ப அவங்கள இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்க? அதான் அவங்க நடந்த எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாங்கல்ல, விடு. அப்படிலாம் விட முடியாதா நீ? இவ ரொம்ப டேஞ்சரான ஆளு. பார்க்கதான் பாவமா இருப்பா, ஆனா பயங்கரமான விஷம். ஒரு அக்காவை நீ இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவியா? உனக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் கொஞ்சம் கூட புரியாதா? ஏன் இப்படி இருக்க? விடு இந்திரா. குழந்தை ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கா. முதல்ல போய் கோயில்ல ஒரு தேங்காயை உடைச்சிட்டு திருஷ்டி சுத்தி போட்டுட்டு வருவோம், வாங்க. பாப்பாவை சொல்லுங்க சீனியர். ஐலி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் கார்டனுக்கு வரியா? இவ்ளோ நேரம் இங்க தானே இருந்தீங்க, அப்ப சொல்லாம இப்ப என்ன சொல்ல போறீங்க? அதான் முக்கியமான விஷயம் சொல்றேன்ல, வா. என்ன மேடம், இப்ப டென்ஷன் குறைஞ்சிருச்சா? ரொம்ப தேங்க்ஸ் சீனியர். இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் என் அம்மாவை மிஸ் பண்ற மாதிரியே இருந்தது. ஆனா இப்போ அந்த ஃபீல் போயிடுச்சு. இந்தா புடி. என்ன ஐலி, என்ன பாக்குற? புடி. இந்தா, இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்கும் போது
நமக்கு பிடிச்ச மியூசிக்கை கேட்டுக்கிட்டு அதை நல்லா என்ஜாய் பண்ணணும். அப்பதான் அது எப்பவுமே நம்ம குட் மெமரிஸ்ல இருக்கும். நம்ம லைஃப்ல நிறைய போராட்டங்கள் இருக்கும். வேலை, குடும்பம், சொந்தக்காரங்க, ஒர்க் பிரஷர்னு என்னென்னவோ இருக்கும். அதுக்கு நடுவுல இந்த மாதிரி நமக்கு நாமளே டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். நாம பாக்குற வேலையில டியூட்டி ஃபர்ஸ்ட் பாலிசி எல்லாம் ஓகே தான். ஆனா அதே நேரம் நமக்கு நம்ம லைஃப் ரொம்ப முக்கியம். அதை மறந்துடவே கூடாது. அதனாலதான் நீ டென்ஷன் ஆனதும் நானே உன் அம்மாவோட புடவையெல்லாம் எடுத்துட்டு வந்து இதெல்லாம் என்ன அப்படி பாக்குற? இல்ல, எனக்காகவே நீங்க இவ்ளோ பண்றீங்களே, அப்போ நீங்க லவ் பண்ற பொண்ணுக்கு இல்ல உங்களுக்கு வரப்போற வைஃபுக்கு நீங்க எந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். என்ன சீனியர் அப்படி பாக்குறீங்க? எனக்கு பிடிச்ச பொண்ணே நீதான். என் லைஃப்ல இருக்கிற ஒரே ஒரு பொண்ணும் நீதான். நீதான் எனக்கு எல்லாம். உன்னை தவிர என் லைஃப்ல வேற யாருமே இல்லை. என்னாச்சு இந்திரா? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கு? எல்லாம் நம்ம வீட்ல நடக்கிறத நினைச்சுதான் சித்தப்பா. வர வர வீட்ல மட்டும் இல்ல, வெளியிலயும் நமக்கு பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. நமக்கு எதிரிங்க அதிகமாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன இந்திரா சொல்ற? இதை வச்சு நீ எப்படி முடிவு பண்ண? சித்தப்பா, நடக்கிறது எல்லாம் கவனிச்சுட்டு தானே இருக்கீங்க. அன்னைக்கு கபிலனோட ரிசப்ஷன் நடந்தப்போ உங்களை ரவுடிங்க கடத்திட்டு போனது. அப்புறம் ஒரு நாள் பாவைய ரவுடிங்க கடத்திட்டு போனது. இப்ப ரெஸ்டாரண்ட்ல பாவைய கடத்திட்டு போக பார்த்தது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது.